By all means, marry. If you get a good wife, you'll become happy. If you get a bad one, you'll become a philosopher. Socrates. Being asked whether it was better to marry or not, he replied, "Whichever you do, you will repent it." ஜேன் ஆஸ்டன் எழுதின பிரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் அப்படிங்கிற நாவலுடைய சமேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த பிரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் அப்படிங்கிறது ஒரு ரொமான்டிக் நாவல். இது வந்து நாவல் ஆஃப் மேனர்ஸ் அப்படிங்கிற ஜான்ராவில் ஜேன் ஆஸ்டன் 1813 பப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஹேயோ படி எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம்னா 2005 ரிலீஸ் ஆன ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ். இது வந்து ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு ரொமான்டிக் ட்ராமா. இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறனால எல்லாமே இங்கே சொல்ல முடியாது. ஆக்சுவலி அப்படி சொல்லிட்டேன்னா இன்ட்ரோவே ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் படத்துக்குள்ளே போகும்போது நாங்கள் அங்கே அந்த கேரக்டர்ஸை நேம் சொல்லுவேன். நீங்கள் எல்லாம் மெமரைஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இந்த படத்துக்குள்ளே உங்களால் இன்வால்வ் ஆகி பார்க்க முடியும். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. படத்தோட ஃபர்ஸ்ட் எலிசபெத் ஒரு புக்கை படிச்சுட்டு வாக் பண்ணிட்டு அப்படியே அவள் வீட்டுக்கு போயிட்டுருக்கா. அப்போ ஜன்னல் வழியாக அவங்க அம்மா அப்பா ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகலாம். எலிசபெத்துக்கு மொத்தம் 4 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஜெயின், கேட்டி, மேரியா, லிடியா. இப்போ இவங்க 5 பேரும் அவங்க அம்மா அப்பா என்ன பேசுகிறாங்கிறத ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, சார்லஸ் பிரிங்கின்னு ஒரு பெரிய பணக்காரர் நம்ம ஊருக்கு நெதர்ஃபீல்டு எஸ்டேட்டுக்கு வராரு. அவர் ஒரு சிங்கிள். நம்ம 5 பொண்ணுங்களை எப்படியாவது யாரையாவது ஒருத்தி அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் இவங்க 5 பேரும் ஒரே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ இவங்க அப்பா வெளியே வந்த உடனே லிடியா கேட்குற, அப்பா நாளைக்கு நடக்க போகிற பாலுக்கு அவர் வருவாரான்னு. அவங்க அப்பா ஆமான்னு சொன்னபோது இவங்கெல்லாம் ரொம்ப துள்ளி குதிச்சு ஆடிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க, அந்த பாலில் எல்லாம் சந்தோஷமாக ஆடிட்டு இருக்கும்போது இவங்க ஃபேமிலி மட்டும் பெங்கிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பெங்லி இப்போ அவன் ஃப்ரெண்டான டார்சி அண்ட் அவன் சிஸ்டர்ஸோட வந்திருக்கான். இப்போ நம்ம பெனட் அவங்க கிட்ட போய் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. இப்போ ஜெயின் பெங்லி கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இதை பார்த்து எலிசபெத் டார்சி கிட்ட போய் நாம ஆடலாமான்னு கேட்குறான். அவன் இல்லை, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ரப்பா சொல்லிடுறான். இதை கேட்டதும் எலிசபெத்துக்கு முகம் வாடிடுது. அப்போ பெங்லி டார்சி கிட்ட பேசிட்டு வராங்க. பெங்கி சொல்கிறான், நான் இங்கே இருக்கிற மாதிரி அழகான பொண்ணுங்களை எந்த ஊர்லேயும் பார்த்ததில்லை. அதுவும் ஜெயின் ரொம்ப அழகாக இருக்கா. அவள் தங்கச்சி எலிசபெத் கூட நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்கிறான். அதுக்கு டார்சி, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல, அவன் ஒன்றும் என்னை இம்ப்ரெஸ் பண்ணலன்னு சொல்கிறான். இது ஸ்டேஜுக்கு கீழே இருந்து எலிசபெத் கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு நாள் இவங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது ஜெயினுக்கு ஒரு லெட்டர் வருது பெங்லி கிட்டே இருந்து. அதில் என்ன போட்டிருக்குன்னா, ஒரு நாள் என் எஸ்டேட்டுக்கு வா, நம்ம டின்னர் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஜெயினும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு கிளம்பி போகிறான். ஆனால் போகிற வழியில் சரியான மழை பெய்யுது. ஜெயின் மழையில் நனைஞ்சு உடம்பு சரியில்லாமல் போகுது. இது எலிசபெத் அம்மாவுக்கு அதுக்கு வந்தோடனே எலிசபெத்தை அக்காவுக்கு ஹெல்ப் ஆகுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. எலிசபெத் அங்கே போகிறான். அங்கே போய் பார்த்தா அங்கே டார்சி இருக்கான். டார்சி இவளை பார்த்தது ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுறான். இப்போ எலிசபெத் என் அக்கா எங்கன்னு கேட்கும்போது டார்சி சொல்கிறான், மேலே இருக்கா, போய் பாருன்னு. அப்போ எலிசபெத் மேலே போய் பார்க்கும்போது அவள் அக்கா உடம்பு சரியில்லாமல் பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கா. இங்கே எலிசபெத் அக்காவை எப்படிலாம் பார்த்துக்கிறாளோ அதெல்லாம் பார்த்து டார்சிக்கு மெல்லமாக எலிசபெத் மேலே கொஞ்சமாக காதல் வருது. இப்போ ஜெயினுக்கு உடம்பு சரியாயிருச்சு. இவளை கூட்டிகிட்டு போகிறப்ப அவள் வீட்டிலேருந்து எல்லாம் வராங்க. ஆனால் டார்சிக்கு எலிசபெத் அனுப்புறது விருப்பமே இல்லை. அரமனஸோட எலிசபெத் அனுப்பி வைக்கிறான். அது எலிசபெத் லைட்டாக புரிஞ்சுக்கிறான். இப்போ கிட்டியன் லிடியா அவங்க ஆண்டியான பிலிப்ஸ் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு மிலிட்ரி கேம்ப் இருக்குது. அங்கே தான் இவங்க ஜார்ஜ்னு ஒருத்தனை மீட் பண்ணுறாங்க. ஜார்ஜ் தான் இந்த படத்தோட வில்லன். ஜார்ஜ் வந்து கிட்டி, லிடியா, எலிசபெத் கூட நல்லா நெருங்கி பழகிட்டு வரான். இப்போ ஜார்ஜ், எலிசபெத், லிடியா, கிட்டி எல்லாம் நடந்து ஒரு ரிவர்கிட்ட போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அங்கே டார்சி அண்ட் பிங்கியை பார்க்குறாங்க. அப்போ கிட்டி அண்ட் லிடியா அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எலிசபெத் அண்ட் டார்சி கண்ணிலேயே பேசுகிறாங்க. இதை ஜார்ஜ் பார்த்துட்றான். இப்போ ஜார்ஜ் எலிசபெத் கிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்கான். என்னன்னா, நீ டார்சியை நம்பாத, அவன் ரொம்ப கெட்டவன். எங்கள் அப்பா அவன் எஸ்டேட்டில் தான் வேலை பண்ணிட்டு இருந்தாரு. இன்னும் அவங்க என் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸை கொடுக்கல. அவன் எல்லாரும் இப்படி தான் ஏமாற்றிட்டு இருப்பான்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு எலிசபெத்துக்கு ஆல்ரெடி அவன் மேலே வெறுப்பு. இதையும் கேட்டு இன்னும் அவன் மேலே வெறுப்பு அதிகமாகும். இப்போ பெங்லி லண்டனுக்கு ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போகிறான். அவன் பின்னாடியே அவன் சிஸ்டர்ஸ் அண்ட் டார்சியும் கிளம்பி போகிறாங்க. இந்த விஷயம் ஜெயின் கேட்டது ரொம்ப வருத்தப்படுறான். ஏன்னா பெங்லி 6 மாதம் கழிச்சு தான் வருவான். இப்போ தான் இவங்க க்ளோஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரிவு இவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய வழியை கொடுக்குது. இப்போ கோலின்ஸ் எலிசபெத்தை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறான். அதுக்கு எலிசபெத் முடியாதுன்னு சொல்லிடுறா. இதை கேட்டதும் கோலின்ஸ் மூஞ்சியே இல்லை. ஸோ ஒரு கடுப்பில் போய் அதே ஊரில் கேரோலைட்னு ஒருத்தையை ப்ரப்போஸ் பண்ணிடுறான். அவளை அக்செப்ட் பண்ணிடுறான். ஆக்சுவலி கேரோலைட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலிசபெத்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போ எலிசபெத் ஒரு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும்போது அந்த கேரோலைட் வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, கோலின்ஸ் வந்து கேட்டால் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். இதை கேட்டு எலிசபெத் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறா. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு, எலிசபெத்துக்கு மட்டும் ஆகலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துருக்கா. நம்ம எலிசபெத் அவள் ஃப்ரெண்டு கேரோலைட் பார்க்க கோலின்ஸ் வீட்டுக்கு போகிறான். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கோலின்ஸ் வீட்டுக்கு பக்கத்தில் தான் டார்சியோட எஸ்டேட் இருக்குது. ஸோ எலிசபெத் இங்கே இருக்கிறத தெரிஞ்சு டார்சி அடிக்கடி எலிசபெத்தை பார்க்க இங்கே வரான்.
ஒரு நாள் டார்சி எலிசபெத் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறான், ரொம்ப ஸ்வீட்டாக பணிவா. ஆனால் ஜார்ஜ் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எலிசபெத் ரொம்ப ரூடாக அரகண்ட்டாக கத்திக்கிட்டு இருக்கா. முடியாது, நீ ஒரு ஏமாத்துக்காரன், நீ என் அப்பா அண்ட் பிளிங்கியை பிரித்து வச்சுட்ட, நீ ஏன் ஜார்ஜோட அப்பாவுக்கு பணம் கொடுக்கல, ரொம்ப கீழ்த்தனமாக கத்திக்கிட்டு இருக்கா. டார்சிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து அமைதியாக போயிடுறான். இப்போ மறாவது நாள் எலிசபெத் ரூமில் இருக்கும்போது டார்சி வரான். வந்து எதுவுமே பேசாமல் ஒரு லெட்டரை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறான். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, நாங்கள் ஒன்றும் ஜார்ஜை ஏமாத்தலை, ஜார்ஜோட அப்பா இறந்தது பிறகு நாங்கள் ஜார்ஜுக்கு 3000 பவுண்ட்ஸ் பணம் கொடுத்தோம். ஆனால் அந்த காசில் அவன் சூதாடி ஃபுல்லாக செலவு பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து பணம் கேட்டான். நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவன் என்ன பண்ணான்னா, என் தங்கச்சி ஜார்ஜியானாவை செட்யூஸ் பண்ணிவிட்டு ஊரை விட்டு ஓடி போகலான்னு இருந்தான். இது தெரிஞ்சு நான் அவனை பிடிச்சிட்டேன். இதனால தான் அவனுக்கு என்னை இப்படி பிடிக்காம என்னை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு விஷயம், பிளிங்கியை நான் தான் லண்டனுக்கு அனுப்புகிறேன். ஏன்னா உன் அக்கா இப்படி பழகிறது சரியில்லை. பிளிங்கியோட சிஸ்டர்ஸ் இதை பிடிக்கல. உன் அக்கா இதை உணரணும்னு சொல்லி தான் பிரித்து வச்சுருந்தேன். ஆனால் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிரு அப்படின்னு எழுதியிருக்கு. இதெல்லாம் படித்ததும் எலிசபெத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ அக்செப்ட் பண்ணலையே நம்ம இவ்வளோ நல்லவனை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே, அவன் போய் சொல்லிட்டாங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா எலிசபெத். அடுத்த நாள் எலிசபெத் அவங்க ஆன்டி அண்ட் அங்கிள் வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறாங்க. அது டார்சியோட பிளேஸ்ன்னு தெரிஞ்சதும் எலிசபெத் யோசிக்கிறாங்க ஸ்டே பண்ண. அப்போ அங்கே வேலை செய்கிறவங்க டார்சி இல்லை, அவர் வர்றதுக்கு 2 நாள் ஆகும்னு சொன்னதும் எலிசபெத் அந்த இடத்த சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். டார்சி இங்கே சடனாக வந்துடுறான். இது எலிசபெத்துக்கு தெரிஞ்சதும் அவன் பயப்படுறான். டார்சி திட்ட போகிறான், கோவமாக பேச போகிறான்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் டார்சி வந்து ரொம்ப காமாக அமைதியாக வெல்கம் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எலிசபெத் டார்சி கிட்ட கேட்குறான், நான் உன் தங்கச்சி பார்க்கலாமான்னு. இப்போ ஜார்ஜியோ பியோனோ வாசிச்சுக்கிட்டு இருக்கா. எலிசபெத் பார்த்ததும் அவன் என் அண்ணன் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கான், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அவள் தங்கச்சி சொல்கிறான். இப்போ நைட்டெல்லாம் டின்னர் சாப்பிட போகிறாங்க. அப்போ எலிசபெத்துக்கு ஒரு லெட்டர் தராங்க. அதை பார்த்ததும் டார்சி அவன் ஆன்டி அங்கிள் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. லிடியா எலிசபெத்தோட லாஸ்ட் சிஸ்டர் அந்த ஜார்ஜ் கூட ஓடி போயிட்டான். ரொம்ப அழுது சொல்லிட்டு இருக்கா. இப்போ இங்கே எல்லாம் கிளம்பி அவங்க ஊருக்கு போகிறாங்க. அங்கே எல்லாரும் இவங்களை தேடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா ஒரு லெட்டர் கொண்டு வராரு. அதில் என்ன இருக்குன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடி, ஆனால் எனக்கு ஒரு 1000 பவுண்ட்ஸ் பணம் வேணும், அது கிடச்சா நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜார்ஜ் ஒரு லெட்டர் போட்டு இவங்கெல்லாம் எப்படி நம்ம 1000 பவுண்ட்ஸ் பணம் ரெடி பண்ணுறதுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை உங்கள் அங்கிள் அந்த பணத்தை கொடுத்துட்டாரு, அதை நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். இவங்கெல்லாம் கொஞ்சம் ஓகேன்னு காம் ஆகிறாங்க. இப்போ லிடியா அண்ட் ஜார்ஜ் இவங்க வீட்டுக்கு வராங்க. லிடியா ரொம்ப சந்தோஷமாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மோதிரத்தில் காமிச்சு இவங்க கூட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்களும் கிளம்பி அப்படி போகிறாங்க. இவங்களும் சந்தோஷமாக அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டில எல்லாம் நார்மலாக இருக்கும்போது பிங்லியும் டார்சியும் வராங்க. இவங்க வர்றதை பார்த்ததும் அறக்க பறக்க எல்லாமே வீட்டுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு அமைதியாக எதுவுமே தெரியாத மாதிரி ஜாலியாக அவங்க 5 பேர் உட்காந்துருக்காங்க. வந்துட்டு பிளிங்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு வேலை விஷயமா வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். இவங்க அம்மா கேட்குறாங்க, லாஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது டின்னர் சாப்பிட்ற மாதிரி வரேன்னு சொன்னீங்க, இப்போ பறக்க கிளம்புறேங்கிறீங்களே அப்படின்னு. பிளிங்கி சொல்கிறான், இல்லை நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பி வெளியே போகிறாங்க. ஆக்சுவலி அவங்க வெளியே போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிளிங்கி அண்ட் டார்சி பிளிங்கி வந்து ஜெயனை எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டார்சி கிட்ட சொல்லி புலம்பி தள்ளிட்டு இருக்கு. இப்போ திருப்பி வீட்டுக்குள்ளே பிளிங்கியை மட்டும் வரான். வந்துட்டு அவங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கும்போது நான் ஜெயன் கிட்ட தனியாக பேசுன்னு சொன்னோன்னே இவங்கெல்லாம் வெளியே போய் கதவை பூட்டிடுறாங்க. இப்போ பிளிங்கி முட்டியை போட்டுட்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் லண்டனுக்கு போனது தப்பு தான், அது உங்கள்கிட்ட சொல்லாமல் போனது ரொம்ப தப்பு தான், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியும்னு சொல்லிட்டு முட்டி போட்டு ப்ரொப்போஸ் பண்ண உடனே ஜெயனுக்கும் ரொம்ப அழுக வந்துடுது. ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். அப்போ கதவை திறந்து எல்லாரும் உள்ளே வந்து இதை நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே எலிசபெத் வந்து அப்படி வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு மட்டும் யாரும் கிடைக்கலன்னு சொல்லி. இப்போ எலிசபெத்துக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் எலிசபெத் தோட்டத்தில் நின்றுட்டு இருக்கும்போது டார்சி வரான். வந்து எலிசபெத்துக்கிட்ட எல்லாமே கேட்குறான். எலிசபெத்தும் எல்லாமே சொல்கிறான், நீ காசு கொடுத்தது வந்து எனக்காக தான் நல்லாவே தெரியும், என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு சொன்னேன், ஜார்ஜ் உனக்கு பிடிக்காமே நீ அவனுக்கு காசு கொடுத்துருக்கனான்னு எனக்காக நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த அளவுக்கு நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு எலிசபெத் வந்து டார்சி கிட்டே கேட்க. இப்போ டார்சி, இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப உருகி அவன் காதலை சொல்கிறான். எலிசபெத்தும் அதை அக்செப்ட் பண்ணுறான். இதோடு இந்த படம் எங்கே முடியுது காய்ஸ். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு 2-2.5 மணி நேரம் வரும். முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டாகவே சொன்னேன், எனக்கு ரொம்ப லென்த்தாக கொண்டு போன போர் அடிச்சிடும்னு சொல்லி தான் மெயினான இம்பார்ட்டன்ட் மட்டும் சொன்னேன். ஓகே காய்ஸ், பை பாய்.